இது காலை நேரம். சரியா கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பித்தளை பாத்திரம் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இருந்து ரொம்ப நல்ல வாசனை வந்துகிட்டு இருந்தது. மீரா காலங்காத்தால ஒரு காலியான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு நடுவுல வந்து நின்னுட்டு இருந்தா. "ஹம், இன்னைக்கு பாயாசம் ரொம்ப சுவையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாயாசத்தோட வாசனை கிராமம் முழுக்க வீசுது. இன்னைக்கு காலை உணவு ரொம்ப நல்லா இருக்க போகுது." மீரா அந்த பெரிய பாத்திரத்துல இருந்து கொஞ்சமா பாயசத்தை எடுத்தா. அப்பதான் அங்க ஒரு ஆளு வந்து நின்னுட்டு இருந்தாரு. யாரோ வழிபோக்கர் போல இருக்கு. அவரு பசியோட இருப்பாரு போல இருக்கு. மீரா அந்த ஆளை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இந்த பெரிய பாத்திரத்துல இருந்து எவ்வளவு பாயசம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க வயிற்று பசிய போக்கிக்கோங்க. இங்க இந்த பாயசத்துக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த ஆளோட கண்ணுல பிரகாசம் தெரிஞ்சது. ஏதோ அவர் மனசுல நினைச்சது முழுமையடைஞ்ச மாதிரி இருந்தது. மீரா பாயசத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. கீர்பூர் மலைகள் மற்றும் வயல்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு சாதாரண கிராமம். அங்க இருக்கிற மணல் ரோடு, மண் வீடு, துளசி மாடங்கள், அப்புறம் காலையும் மாலையும் புகையால நிறைஞ்ச அடுப்புகள், இது எல்லாமே கீர்பூரோட அடையாளம். கீர்பூர் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தூரம் வரைக்கும் பிரபலமானது. அங்க யாரும் பட்னியா தூங்குறது இல்ல. சரியா கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பித்தளை பாத்திரம் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம் ரொம்ப பழமை வாய்ந்தது. தினமும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தானாவே சுட சுட பாயாசம் நிறைஞ்சிருக்கும். அதை யாரும் செய்யறத பார்த்தது கிடையாது. நெருப்பும் எரியறது இல்ல, பாலும் கொதிக்கிறது இல்ல. ஆனா பாயாசம் நிறைஞ்சிருக்கும். மீரா காலை உணவான பாயசத்தை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தன்னோட வீட்டு வாசலுக்கு வந்துதான் நின்னா. அப்பதான் ஒரு இளைஞன் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து சேர்ந்தான். "அட சந்தன், நீயா? நீ எப்போ சிட்டில இருந்து வந்த?" நான் இப்போதான் திரும்ப வந்தேன். "எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ ரொம்ப சின்ன பையனா இருந்த. அப்பதான் இந்த கிராமத்தை விட்டுட்டு சிட்டில இருக்கிற உன் மாமா வீட்டுக்கு போயிட்ட. பாத்தியா, நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்." சந்தன் மீரா கிட்ட வந்தான். அப்புறம் ரொம்ப திடமான குரல்ல சொன்னான். மீரா, நான் உன்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். "சொல்லு, என்ன விஷயம்?" மீரா, நம்மளோட கிராமத்துக்கு நடுவுல ரொம்ப பெரிய பழைய பாத்திரம் வச்சிருக்காங்கல்ல, அதுல எங்கிருந்து திடீர்னு பாயாசம் வருது? மீரா ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டா. அந்த பாத்திரத்தோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. கிராமத்து ஜனங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். இந்த கிராமத்துல யாரும் பசியோட இருக்க கூடாதுன்னு தான் அந்த பாத்திரத்துல எப்பவும் பாயசம் நிறைஞ்சிருக்கு. சந்தனோட கண்கள்ல பேராசைங்கிற உணர்வு தோண ஆரம்பிச்சது. சந்தன் மெல்லமா என்ன சொன்னான்னா, மீரா, நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட யோசனை வியாபாரிகள் மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஒருவேளை நீ எனக்கு துணையா இருந்தா நாம 2 பேரும் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ரொம்ப அதிகமான பணம். "என்னன்னு சொல்லு." இங்க பாரு, அந்த பாத்திரத்துல பாயாசம் தானா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏன் வேற ஒரு கிராமத்துல பாயாச வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது? இந்த பாயாசத்தை அங்க விற்கலாம். நமக்கு இலவசமா பாயாசமும் கிடைக்குது, அப்புறம் நிறைய பணமும் கிடைக்கும்ல. மீரா இத கேட்டதும் அதிர்ச்சியானா. "அப்படி செய்யணும்னு மட்டும் நினைச்சிடாத சந்தன். யாரும் பசியோட இருக்க கூடாதுன்னு தான் அதுல பாயாசம் உருவாயிட்டு இருக்கு." இப்படி சொல்லிட்டு மீரா அங்கிருந்து கிளம்பி போனா. ஆனா சந்தன் சிரிச்சுக்கிட்டே தனக்கு தானே என்ன சொன்னான்னா, ஆனா நான் அதுல இருந்து பாயாசத்தை எடுத்து கண்டிப்பா விற்க தான் போறேன். ராத்திரி ஆயிடுச்சு. அந்த கிராமம் மொத்தமும் தூங்கினதுக்கு அப்புறம் சந்தன் யாருக்கும் தெரியாம அந்த பாத்திரத்துக்கிட்ட போனான். அப்புறம் முதல் தடவையா அவன் அதை பார்த்தான். இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அந்த பித்தளை பாத்திரம் வண்ணமயமான கதிர்களோட மின்னிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள இருந்து லேசா கொதிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சுவையான பாயாசம் மெல்ல மெல்ல சிந்த ஆரம்பிச்சது. சந்தனோட கண்கள் ஒளிர ஆரம்பிச்சது. இனிமே இந்த பாயாசத்தை கிராமத்து ஆளுங்களோ இல்ல பயணிகளோ சாப்பிட மாட்டாங்க. இனிமே இத கஸ்டமர் சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த பாயாசத்தை சாப்பிட்றதுக்காக அவங்க எனக்கு பணமும் கொடுப்பாங்க. ஆஹாஹா, ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை வருதே. முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு நானே இந்த பாயாசத்தை சாப்பிட்றேன். அதுக்கப்புறமா இதை திருடி இதை விற்க போறேன். சந்தன் யாருக்கும் தெரியாம நிறைய பானைகளை எடுத்துட்டு போய் அதுல பாயசத்தை நிறைச்சான். மறுநாள் காலையில பாத்திரம் காலியா இருந்தது. ஒரு நாள் ஆயிடுச்சு, ஆனா அதுல பாயசம் வரல. கிராமத்துல சோகம் பரவுச்சு. அடுப்புல சாதாரணமான உணவுகள் தயாராச்சு. வழிபோக்கர்கள் பசியோட திரும்பி போனாங்க. இங்க சந்தன் தன்னோட பானையில வச்சிருந்த பாயசத்தை பார்த்துட்டு இருந்தான். ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? இவ்வளோ சீக்கிரம் எப்படி பாயாசம் கெட்டு போச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இப்போ
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. மீரா சொன்ன விஷயத்த நான் கேட்டிருக்கணும் போல இருக்கு. அப்பதான் மீரா அங்க வந்தா. ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னான்னா, இன்ன வரைக்கும் இந்த கிராமத்துல இப்படி நடந்ததே கிடையாது. கண்டிப்பா நீதான் பேராசைப்பட்டு அந்த பாயசத்தை திருடி இருக்கணும். ஏன்னா நேத்து நீதான் இந்த பாயசத்தை வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த. சந்தன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தபடி மீரா முன்னாடி கை கூப்பி என்ன சொன்னான்னா, என்ன மன்னிச்சிடு மீரா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மீரா ரொம்ப வேதனையோட சொன்னா. ஆனா இப்ப என்னாச்சு பாரு, நீ பேராசை நோக்கத்தோட அந்த பாயசத்தை திருடி இருக்க. இனிமே அந்த பாத்திரத்துல பாயசம் வரவே வராது போல இருக்கு. நம்ம கிராமம் இது வரைக்கும் யாரையும் பசியோட போக விட்டதே கிடையாது. இனி இந்த பாரம்பரியமே மாறிடும். சந்தனோட கண்கள்ல கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. சந்தன் ரொம்ப வேதனையோட என்ன சொன்னான்னா, தப்பு என்னோடதுதான் மீரா, இதை கண்டிப்பா நானே சரி பண்றேன். ஆனா நீ இதை எப்படி சரி பண்ண போற? நான் ராத்திரி வந்து பார்த்தப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வண்ண வண்ணமான நிறங்கள் வெளியே வந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி நாம இந்த பாத்திரத்தை கவனிக்கலாம். கண்டிப்பா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது கண்டிப்பா நமக்கு முன்னாடி வந்தே தீரும். அன்னைக்கு ராத்திரியே மீராவும் சந்தனும் அந்த காலியான பாத்திரம் பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. திடீர்னு அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வண்ணமயமான கதிர்கள் வெளியே தெரிஞ்சது. ரெண்டு பேரும் உள்ள எட்டி பார்த்த போது அது அவங்கள இழுத்துட்டு போயிடுச்சு. அவங்க கண் திறந்த போது அவங்க வேற ஒரு உலகத்துல இருந்தாங்க. நாலாபுறமும் பாயாசம் நிறைஞ்ச சாலைகள் இருந்தது. முந்திரி வீடுகள், பிஸ்தா பாதாம் பாத்திரங்கள். அங்க இருக்கிற மக்கள் மனித ரூபத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களோட முகம் பாயசம் போல, பால் போல வெள்ளையா அமைதியா பிரகாசமா இருந்தது. இது உண்மையான கீர் கிராமம். சந்தன் அதிர்ந்து போனான். அப்புறம் ஆச்சரியத்தோட சொன்னான், என்ன இது, நாம அந்த பாத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு இங்க வந்துட்டோம். இது அப்படியே வேற ஒரு உலகம் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பாரு மீரா, எல்லா இடத்துலயும் முந்திரி பாதாம் அப்புறம் பிஸ்தால வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்திரங்களும் அதால தான் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற மனுஷங்களோட முகம் கூட பாயாசம் மாதிரி தான் இருக்கு. பால் மாதிரி அப்படியே வெள்ளையா இருக்கு. அப்பதான் ஒரு அம்மா அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க கண்கள்ல ஆழம் இருந்தது. அந்த அம்மா கேள்விக்குறியான பார்வையில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் இந்த கிராமத்தோட தலைவி. சந்தன் அவங்க முன்னாடி வணங்கினா. அப்புறம் நடந்த விஷயங்களை அந்த அம்மா கிட்ட சொன்னா. அந்த அம்மா ரொம்ப பரிதாபமா சந்தன் அப்புறம் மீராவை நோக்கி பார்த்தாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மனசுல பேராசை வந்துடுச்சு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற விஷயத்த நான் இப்போதான் உணர்ந்திருக்கேன். பல வருஷமா நடந்துட்டு இருந்த பாரம்பரியம் என்னால முடியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க கிராமம் நல்ல மனசு உடையவங்களுக்காக ரொம்பவே பிரபலமானது. அவங்க யாரையுமே பசியோட ஊரை விட்டு அனுப்புறதே கிடையாது. ஆனா இப்ப அந்த கிராமம் பசியோட இருக்கு. பாயாச உலகத்தோட தலைவி ரொம்ப சாந்தமான சுரத்துல சொன்னாங்க, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீர் கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் உலகத்துக்கு நடுவுல தட்டு தடுமாறி போயிட்டாரு. அவரு பசியோட இருந்தாரு, பலவீனமா இருந்தாரு. அவர் இந்த மனிதர்கள் வாழும் கிராமத்துக்கு, அதாவது கீர்பூருக்கு வந்தாரு. கிராமத்து ஜனங்க அவர்கிட்ட எதையும் கேட்கல. அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, பாலும் ரொட்டியும் கொடுத்தாங்க, இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த இளைஞரோட கண் கலங்குச்சு. போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தை வச்சாரு. அப்புறம் சொன்னாரு, இன்னைக்கு நீங்க என் பசிய போக்கிருக்கீங்க. அதுக்கு பதிலா என்னுடைய உலகத்துல இருந்து தினமும் உங்களுக்கு பாயசம் வரும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, பேராசை படக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியாயிட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தனை நோக்கி பார்த்தாங்க. சந்தன், அவங்க கொடுத்த வாக்க நீ மீறிட்ட. ஆனா நீ உன்னுடைய தவறுகளையும் ஒத்துக்கிட்ட. மீராவும் சந்தனும் அவங்க முன்னாடி வணங்கி நின்னாங்க. சரி, இந்த தடவை நான் மன்னிக்கிறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாயாசம் பரிசு, வியாபாரம் இல்ல. அடுத்த நொடியே அவங்க ரெண்டு பேரும் அந்த பித்தளை பாத்திரத்துக்கு வெளியே வந்தாங்க. காலையில விடிஞ்சது. அந்த பாத்திரம் மறுபடியும் பாயாசத்தால நிறைஞ்சிருந்தது. கிராமத்துல மகிழ்ச்சி திரும்பவும் வந்தது. சந்தன் எதுவும் எடுக்காம அந்த கிராமத்தை விட்டு போயிட்டான். ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு போனான். அப்புறம் கீர்பூர் மறுபடியும் பாயாச கிராமமா மாறுச்சு.